ஒரு சாதாரண எளிய தொண்டரை இன்று மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவரிடம் வேட்புமனு தாக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரே சவரன் கோல்டு தான். பண பேலன்ஸு பார்த்தீங்களா 13,000 ரூபாய் தான். சொத்துக்கள் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனை காங்கிரஸ் பேரியக்கம் என்று மாநிலங்களவைக்கு தேர்வு செய்திருக்கிறது. எங்களுடைய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கொடுத்து முன்வந்து மனமோந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து ஹரியானாவில் ஒர்க் பண்ண, ஒரிசாவில் ஒர்க் பண்ணார் ஏசி செக்ரட்டரியாக. அதுக்கப்புறம் எங்கே பண்ணீங்க? ஆந்திராவில். லெட் மீ வெயிட் 1 minute. ஆந்திராவில் ஏசி செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணார். இப்போ நார்த் ஈஸ்டில் மணிப்பூர், நாகாலாந்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். யாரும் போக முடியாத இடத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இளைஞர் காங்கிரஸில் இருந்து அவர் அடிமட்ட தொண்டராக வந்திருக்கார். அறிமுகம் கட்சிக்கு அறிமுகம், மக்களுக்கு அறிமுகமானவர். உங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், இன்னிலிருந்து அறிமுகம் ஆகிடுவார். சரி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், அன்னை சோனியா காந்தியுடைய ஆசியுடன், திரு ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட நான் மீண்டும் தமிழகத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மூலமாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் மூலமாகவும் ஒரு எளிய கட்சி பணியாளனாக என்னை அடையாளப்படுத்தி இந்த மாபெரும் பொறுப்பை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல் பெரிய அளவில் அறிமுகம் இல்லைனாலும் என்னுடைய பணியால் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நான் சரியாக அறிமுகப்படுத்தப்படுவேன். அதற்கு என்னுடைய கட்சி தலைவர்கள், மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய வழிநடத்தலின் பேரிலும் நான் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியை கண்டிப்பாக ஆற்றுவேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் எங்கள் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். Thank you. You say something?